विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று முதல் சூத்திரம் சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்தில். இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்தை பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொன்னார் சூத்திரக்காரர். பிரம்மங்கிறத விசாரம் பண்ணணும்னு சொன்னா எதற்கு விசாரம் பண்ணணும்? முதல்ல ஒரு சந்தேகம். அதுக்காக முதல்ல இந்த சாஸ்திரத்துல என்ன விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர் என்னதான் சொல்லப்படுறது இந்த சாஸ்திரத்துல? ஜீவ பிரம்ம ஐக்கியம். அது நடக்காத, ஜீவ பிரம்ம ஐக்கியம் வராத. ஜீவன் வேற, பிரம்மம் வேற. விருத்த தர்மம். இவன் சர்வஜன் சர்வசக்தி, அவனும் கிஞ்சிக்கன் பிச்சகத்தி கிஞ்சிச்சக்திகன். அவன் ரெண்டு பேருக்கும் எப்படி ஒண்ணா வர முடியாது அப்படின்னு ஒரு சந்தேகம் பண்ணி, இல்ல இது வரலாம். ஏன்னா பிரம்மமா இருக்கிறது உபாதியோட சம்பந்தப்பட்டதனால்தான் ஜீவனா ஆயிட்டான். ஆகையால் ஜீவ பிரம்மா ஐக்கியம் எனக்கூடியதான விஷயம் சித்திக்கலாம். அது சித்திச்சா பலன் கிடைக்கும் அப்படின்னு விஷய பிரயோஜனங்கள் கிடைக்காதுன்னு ஒரு மட்டும் விஷய பிரயோஜனங்கள் வரலாம்னு சித்தாந்தத்தை சொல்லி அதற்காக அத்தியாசத்தை நிரூபணம் பண்ணினார். அத்தியாசம்னு என்ன? சரீரத்தை ஆத்மா நினைக்கிறது, ஆத்மாவை சரீரம் நினைக்கிறது. பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஆத்மா இந்த சரீராதி இரண்டை வேறாக இருந்த போதிலும் நான் வெளுப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், சரீர தர்மங்கள் ப்ராப்பர்ட்டி சரி கிராஸ் பாடி அது ஆத்மாவான்னு என்று நினைச்சுண்டு ஆத்மாவோட கலந்து கட்டியா பண்ணி கண்ணு பார்த்தா நான் பார்க்கறேங்கிறது, கால் நடந்தா நான் நடக்கிறேங்கிறது, இப்படி இந்த நானுங்கிறது எல்லாத்தோடையும் சேர்த்து கலந்து விட்டோம். இதுதான் அத்தியாசம். இந்த அத்தியாசத்தை போக்குவதற்காக அதற்கு விரோதமாக இருக்கக்கூடியதான ஞானம் அத வருவது. அந்த ஞானம் வந்ததுனால் அத்தியாசம் அடியோட போயிட்டது. எதிரி மற்ற லோகத்துல எல்லா விவகாரங்களும் பத்வாதிகள் மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம். பசு எப்படி தனக்கு ஏதாவது வேணும்னா அதுக்காக பிரயத்தனம் பண்ணி கிட்ட வருதோ, தனக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு போயிடுறதோ, அதே மாதிரிதான் நம்ம சரீரத்துக்கு நன்மையா இருந்தா அங்கே போறோம். நம்ம சரீரம் மனசு இவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த இடத்த விட்டு போறோம். அப்ப விவகாரம் என்ன? பசு எப்படி இருக்கோ மனுஷனுடைய நடத்தையும் அப்படித்தான் இருக்க, அதை வந்து வேற இல்லை. அப்படி இருந்த போதிலும் நாம் அப்படி அதை தாண்டி ஆத்மாங்கிறது சரீரத்தோட சம்பந்தம் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டால்தான் நமக்கு எல்லா விதமான சுத்தங்களும் வரும், துன்பங்கள் போகும். இந்த அனர்த்தத்துக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான யாதவ அஜ்ஞானம் உண்டோ அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ண தொடங்கின. அதுல அதான முதல் பதம், அதான பிறகுன்னு அர்த்தம். மங்களம் முழுமை இப்படிப்பட்டதான பல அர்த்தங்கள் இருந்தாலும் அந்த அர்த்தங்கள்லாம் பொருந்தாதனால பிறகுங்கிற ஒரு அர்த்தம் தான் எடுத்துட்டு இருக்கோம். எதற்கு பிறகு அப்படின்னு விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணியிருக்க. நித்தியானித்திய வஸ்து விவேகம். ஆத்மா ஒண்ணுதான் நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம், அழியக்கூடியது அப்படின்னு ஒரு பொருளை தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களோ பரலோகத்தில் இருக்கக்கூடியதான பதார்த்தங்களோ அவைகள்ல வைராக்கியம் வரணும். புலநடக்கம், மனசை அடக்கி கொள்வது, ஸ்ரத்தா, சமாதானம், பொறுமை, இப்படிப்பட்டதான குணங்கள் வேணும். பிறகு மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு ஆசை வேணும்.
இந்த 4 வந்தால் வேதாந்த விசாரம் நிச்சயமா வரும். 4ம் இல்லாத போனால் என்ன வேதாத்தியனம் பண்ணினாலும் கர்ம ஞானம் இருந்தாலும் வராது அப்படிங்கிற தீர்மானமா சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அசஹா, அடுத்த பதம் அசஹா. எக்காரணத்தினால வேதமே கர்மாக்களுடைய பலமெல்லாம் எவ்வளவு பெரிய கர்மா பண்ணின போதிலும் அதனுடைய பலம் ஒரு நாளைக்கு குறைஞ்சு போயிடும். வீணே புண்ணிய மர்த்தலோகம். தாத்தா பாட்டி மேறு பருவ அளவுக்கு காசு சேர்த்து வச்சிருக்க அவங்களுக்கு. இருந்தாலும் நீங்க சம்பாதிக்காம செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சு போயிடும். விவகாரம் என்னன்னா அது என்னதான் சேர்த்து வச்சு கொடுத்தாலும் அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் புண்ணியமும் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். அதனால பிரம்ம ஜானம் ஒண்ணு வந்தாதான் இந்த பலமான மோட்சம் வந்து என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கும் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்ட. ஆயால் பிரம்ம விசாரம் பண்ணணும். 3வது பதம் பிரம்ம ஜிக்ஞாசா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மான்னு சொன்னா மேல ஜன்மாத்தியங்கிற லட்சணம் சொல்ல போறோம். அப்படிப்பட்டதான பிரம்மம். ஜிக்ஞாசான்னு என்ன அர்த்தம்? அறிவதன் பொருட்டு ஆசை. அந்த பிரம்மமானது பிரம்மத்தை விசாரம் பண்ணணும். பிரம்மத்தைன்னு சொன்னா ஏன் பிரம்ம சம்பந்தி விசாரம் அப்படி சொல்லப்படாதா? இல்ல, பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொன்னாலே பிரம்ம விசாரம்னு சொன்னேன் சொல்லாத மாதிரி சொல்லாத போனாலும் எடுத்துக்கணும். எப்படி ராஜா பவனி போறாரு, ராஜா ஒண்டியா நடந்தா போவார். தேரு, குதிரைகள், முன்னாலேயும் பின்னாலேயும் சைன்யம், இவையெல்லாம் சேர்ந்துதானே போறோம். அப்ப என்ன பிரம்மம்னு சொன்னா வெறும் பிரம்மத்தை மட்டும் விசாரம் பண்றதில்ல. பிரம்மத்துக்கு என்ன பிரமாணம், பிரம்மத்துக்கு என்ன லட்சணம், பிரம்மத்துக்கு சாதனம் என்ன, பிரம்மத்தின் ஞானத்துக்கு பலம் என்ன, இவெல்லாம் தான் விசாரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மமானது எப்படிப்பட்டதான ஜிக்ஞாசா ஞானம் எப்படிப்பட்டது? அபரோட்சமான ஞானம் வேணும். அவகதி பர்யந்தம் ஞானம். ஏதோ ஒரு ஊர்ல பிரம்மம் இருக்கு, வேதாந்திகள் சொல்லிக்கிறான்னு இல்லை. அந்த பிரம்மம் நான் எனக்குடையதான ஞானம் வரணும். அப்படிப்பட்டத ஞானத்துக்காகத்தான் விசாரம் பண்றோம். யார் பிரம்ம விசாரம் அவசியம். இது வரைக்கும் அதற்கு பிறகு அந்த பிரம்மம் தெரியுமா தெரியாத சார்? இப்ப பாருங்க, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற பதத்துல ஒவ்வொரு பதத்துக்கும் பிரத்யேகத்தோட அர்த்தம் சொல்லிட்டேன். அதா பிறகு இதுக்கு பிறகு அதா இப்படிப்பட்டதான அதிகாரி கிடைக்கிற காரணத்தினால் பிரம்மத்தினுடைய ஜிக்ஞாசா, பிரம்ம கர்மகமான ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசான அறிவதன் பொருட்டு ஆசை. இத்தனை அபரோட்சமான ஞானம் வருவதற்காக விசாரம் பண்ணுகிறோம். ஆகையால் பிரம்ம விசாரம் பண்ணணும். பூர்த்தி ஆயிடுச்சு. சூத்திரத்துக்கு அர்த்தமெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னா எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? முதல்ல பதச்சேதா, பதார்த்தோக்தி, விக்கிரஹா, வாக்கிய யோஜனா. பதங்களை பிரிச்சு கொடுக்கணும். அதா அதா பிரம்மஜித்யா. பதார்த்தோக்தி ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லியாச்சு. விக்கிரஹா சமஸ்த பதங்களுக்கு விக்கிரகம் சொல்லணும். பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மணோ ஜிக்ஞாசா விக்கிரகம். வாக்கிய யோஜனா எந்த பதம் எதோட சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் மீனிங்க கொடுக்கிறது இப்படி சொல்லியாச்சு. ஆட்சேபத்திய சமாதானம் இன்னொரு லட்சணம் இருக்க. இதுக்கு மேல ஒரு ஆட்சேபம் வந்தா அதுக்கு சமாதானம் சொல்லணும். அதான் சொல்றார், நீங்க என்னமோ பிரம்ம விசாரம் பண்ணுங்கன்னா இந்த பிரம்ம தெரியுமா தெரியாதா? தெரியும்னா அதான் தெரிஞ்சிருக்க விசாரம் என்ன வேண்டி இருக்குன்னு. நீங்களே தெரிஞ்சிருக்கு சார், உங்களுக்கு தெரிஞ்ச விடயத்தை விசாரம் பண்ணணுமா என்ன? தெரியாதுன்னு என்ன விசாரம் பண்ண போறேன்? பிரம்மம் தானே இன்னும் தெரியாது, என்ன விசாரம் பண்ண போறேன்? அயன் தெரிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை, தெரியலன்னாலும் பிரயோஜனம் இல்லை, விசாரம் முடியாது. இப்படியும் ஒரு ஆட்சேபம். சாஸ்திரத்துல எங்கெங்க விசாரம்னு வந்தாலே இப்படி கேள்வி கேட்பா. அதுக்கு என்ன சமாதானம்? கொஞ்சம் தெரியும், நிறைய தெரியாது. தெரியாத விஷயத்தை அறிவதற்காக விசாரம் பண்ணணும். அப்படித்தானே? இப்ப விவகாரம் என்ன? கொஞ்சம் தெரிஞ்சிருக்க, எல்லோருக்கும் பிரம்மங்கிறத நான் தெரிஞ்சு. நான் அறியாதவன் உலகத்துல ஒருவர் இருக்கிறானோ? இல்லை. எல்லோருக்கும் நான் தெரியும். நானுக்கு லைட் வேண்டாம். பாதி ராத்திரி முடிச்சுட்டு வர நான் தெரியும். லைட்டை போட்டாதான் தெரியும் அப்படின்னு இல்லை. வேற ஒண்ணும் ஒருத்தரும் ஒண்ணும் வேண்டியதில்லை. நான்கிறது எனக்கு தானா தெரியும். ஆத்மாத பிரம்மா.
ஆனா நான் இருக்கேன்னு தெரியறதே வேற, நான் பிரம்மங்கிறல அது தெரியுமா? நான் எல்லோருக்கும் தெரியும். சதுர்முக பிரம்மாவில இருந்து உழவனா இருக்கிற வரைக்கும், உழவன் தான் படிக்காதவன் தான். இப்ப என்ன அக்ரிகல்ச்சர்லாம் படிச்சு விட்டு அக்ரிகல்ச்சர்ல இன்ஜினியரிங்க படிச்சுட்டு அங்கே போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதனால உழவன்னா ஒன்றும் படிக்காதவன், அது போல இடையன்னா ஒன்றும் படிக்காதவன் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். ஆனா அங்கிருந்து ஆரம்பிச்சு படிக்காத பரியத்தை எல்லோருக்கும் நானும் தெரியும். ஆனா அந்த நானுங்கிறது பிரம்மங்கிறத அது எப்படி இருக்கு, அதனுடைய விசேஷம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு. நானுங்கிறது பிரம்மம்னு சொன்னேன். அந்த நான் யார் தெரியுமா? இந்த சரீரம் தான், இந்த உடல் தான் நானுங்கிறான். இந்த பூத சரீரம் இருக்கே, ஸ்தூல சரீரம், பூத உடல், இதை நானுங்கிறான், இதான் பிரம்மங்கிறான். யாரு? நாஸ்திகர். நாஸ்திகளுக்குள்ளேயே நாஸ்திக வாதம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 4 பௌத்தர், ஒரு ஜெயினன், ஒரு லோகாயத்திகன், எல்லாரும் சேர்ந்து நாஸ்திக தர்சனம்னு தெரியும். எல்லாருமே சரீரமே ஆத்மாங்கிறார். என்ன பண்றது? அதனால இந்த சரீரத்தை கட்டி காப்பாற்றுங்க, வேண்டிய மருந்தெல்லாம் போட்டுங்க, நெய் கடனிடன் வாங்கினாலும் பரவாயில்ல, நெய் போட்டு நல்லா சாப்பிடுங்க, சரீரம் பத்திரமா இருக்கணும். சரீரத்தினால்தான் எல்லாம் வருது. இந்த சூத்திரங்கள்லாம் ப்ரஹஸ்பதி எழுதி கொடுத்தாராம் நாஸ்திக வர்க்கத்துக்கு. நம்ம எதை கேட்டாலும் அதை எழுதி கொடுத்துருப்பாரு. முழுக்க புத்தி சக்தி இருந்தா எப்படியாவது யூஸ் பண்ணலாம். விவகாரம் என்னென்ன இப்படி இந்த நாஸ்திகவாதம் அவ சரீரமே ஆத்மாங்கிறார். அப்ப சரீரமே ஆத்மான்னு சொன்னாச்சு, சரீரம் வெளுப்பா இருந்தா நான் வெளுப்பா இருக்கேன், சரீரம் கருப்பா இருந்தா நான் கருப்பா இருக்கேன், சரீரம் நீளமா இருந்தா நான் நீளமா இருக்கேன். நானுங்கிறது ஆத்மா, ஆத்மா நான் பிரம்மம், சரீரமே பிரம்மம். சரீரம் போயிடுது, அதோட போயிடுது, மறுபடியும் அடுத்த ஜென்மா இல்லை, இந்த கதையே கிடையாது அப்படின்னு அவ சொல்ற. சில பேர் அப்படி இல்லை சார், கண்ணு பார்த்தா நான் பார்க்கிறேன்னு ஐடியா வருது, ஆகையால் கண்ணுதான் ஆத்மான். சில பேர் காதுதான் ஆத்மான், காது கேட்டா நான் கேட்கிறேங்க, நான்கிறதானே பிரம்மம். அதே மாதிரி நான்கிற தோற்றம் இருக்கக்கூடியதான புலன்கள் எல்லாம் தனித்தனியே ஆத்மா அப்படின்னு சில பேர் சொல்ற. அப்ப நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், கண்ணும் ஆத்மா, காதும் ஆத்மா. ஒரு சரீரத்துல 5 ஆத்மா இருந்ததுன்னா அந்த சரீரம் பிச்சுட்டு போயிடும். கண்ணு ஒண்ணு சொல்லும், காது ஒண்ணு சொல்லும், அவ 2 பேரும் சண்டை வரும், இந்த விவகாரம் சரியா நடக்காது, கோயம்புத்தூர் கவர்மெண்டாவது ஆயிடும். விவகாரம் என்னன்னு அது கிடையாது. யாரோ இந்த சரீரத்துல ஒருத்தர் தான் இருக்கணும். ஒருத்தர் யாருன்னு அவர் தான் மனசுன்னு அர்த்தது. இதெல்லாம் நாஸ்திக மதம். அதற்கு பிறகு பௌத்தன் அவன் யோகாச்சாரன்னு சொன்னா அறிவு தான் சார் இருக்கு, பொருளே இல்லை, எல்லாம் அறிவு தான். சொப்பனத்துல பொருள் இல்லாம அறிவு வரதோ இல்லையோ? சொப்பனத்துல என்னென்னமோ பார்க்கிறேன், அங்க பொருள் இருக்கா? பொருள் இல்லை, வெறும் அறிவு தானே இருந்தது. அறிவே பொருளாக காணப்பட்டது சொப்னத்தில். அதே போல ஜாகரத்தில் அறிவே பொருள், தனியாக பொருள் இல்லை அப்படின்னு தானே பார்க்கணும். அது யோகாச்சார பௌத்தர். அறிவாச்சு, பொருளாச்சு ஒன்றும் கிடையாது, வெறும் சூன்யம்தான் இருக்கு. அந்த சூன்யம் தான் எல்லாமாக காணப்படுறது அப்படின்னு வாய்டிட்டி, டோட்டல் வாய்டிட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். சூன்யமிக்கவரே, இவனுக்கு மாத்தியமிக்க பௌத்தன்னு பேர். இவாளை எல்லாரையும் விரட்டி அடைச்சு வேதம் சொன்ன பிரகாரமாக நம்ம சரீரத்தை விட வேறாக ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தான் கர்த்தா, போக்தா, சம்சாரி அப்படின்னு சில பேர் சொல்ற. அவ நையாயிட்டாள். அதுக்கப்புறம் என்னன்னு சாங்கியம் வந்தான். இந்த ஆத்மா ஒன்றும் பண்ணாது, அது வெறும்னு எல்லாத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு எல்லா காரியமும் பண்றது யாரு தெரியுமா? நான் பிரகிருதி. பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது. உள்ள இருக்கிற ஆத்மா சுக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கார் அப்படின்னு சாங்கியம் கருதுகிறான். அதுக்கு மேல யோகி என்ன சொல்றான்? அஸ்தி தத்யதிரிக்தா ஈஸ்வரா சர்வஜ்ஞா சர்வசக்திரிதி கேசித் கிளேஷ கர்ம விபாக ஆசையைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷ ஈஸ்வரா அப்படின்னு யோக சூத்திரம். மனுஷியாளுக்கு அவித்ய
அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம் அப்படின்னு 5 கிளேசங்கள், 5 துன்பங்கள் இருக்கு. எதை கேட்டாலும் தெரியல பாருங்க. இது பண்ணலையே தெரியாது, அது ஏன் பண்ணல தெரியாது, இது தெரியாதுன்னு ஒரு கவலை. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. இன்னொன்னு, ஏதாவது உங்களை சொன்ன கோபம் டக்குன்னு வருது. அஸ்மிதா, அவனுக்கு வாய் இருக்கு, அவன் சொல்லிக்கிறான் சார், நீங்க ஏன் கோபப்படணும்? நீ அழகா இல்லைன்னு சொன்னா என்னாச்சு, போனா போட்டோம், இல்ல ஒத்துட்டு போங்களேன், டக்குன்னு கோபம் வரும். என்ன அஸ்மிதா. அதுக்கப்புறம் ராகம், எந்த விதத்தை பார்த்தாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ராகம். சில பொருள் எனக்கு வேண்டான்னு ஒரு கோபம், ராகம், துவேஷம். சில இதெல்லாம் பற்றுதல், இது இப்படித்தான் நடக்கணும், இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படி. இந்த 5 மனுஷனை பிடிச்சி பேய பிடிச்சி ஆட்டுறா போல ஆட்டுறது சார் மனுஷன். இதுக்கு கிளேசங்கள். இந்த 5 கிளேசங்கள் மனுஷனை இன்சப்படுத்துறது. அதே போல இந்த கிளேசங்கள்னா கர்மாவை பண்றான். அதனால என்ன ஐடியா வரும்னு, என்ன பலம் வரும்னு எதிர்பார்க்கிறார். இப்படி அவித்யா, அஸ்மிதா இப்படிப்பட்டதான கிளேசங்கள் இருக்கு. இதனால கிளேச, கர்ம, விபாக, ஆசையை இதோட சம்பந்தப்படாதவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஈஸ்வரன் பேர். அவர் தான் சர்வஜா சர்வசக்தி அப்படின்னு யோகத்துல சொல்றார். அஸ்தி தத் வதிரிக்தா ஈஸ்வரா சர்வஜா சர்வசக்தி. இது கேக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஜீவன் நீங்க யார் சொல்றீங்களோ அந்த ஜீவனுக்கு சாட்சியா இருக்கார். ஆத்மாச போக்து, போக்தா ஜீவன் சொல்றானே சாங்கியன், அவனுக்கும் சாட்சியா இருக்கார் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்றோம். நித்யபரே ஆத்மாச போக்து நித்யபரே. நமக்கு ஆத்மா மனசுனால கூட அறியப்படல. நையாயிகன் நான் நான் என்று மனதினால் அறியப்படுகிறார்னு சொன்னான். இல்ல, நாம் என்ன சொல்ல போறோம், அந்த சுத்தமான ஆத்மாவானது சாஸ்திரத்தினாலதான் அறியப்படுமே தவிர மானசிக பிரத்யட்ச விஷயம் இல்லை. நான் மட்டும்தான் அறியப்படுகிறது. அந்த நானானவன் எப்படிப்பட்டவன்கிறது சாஸ்திரம் சொன்னாதான் தெரியும். ஆகையால் அவர் சாட்சி. பார்க்கிறவர், பார்க்கப்படுபவர் இல்லை. பார்க்கப்படுபவராயிருந்தால் நான் அவரை பார்க்கலாம். அவர் எப்பொழுதும் பார்க்கிறவரை தவிர பார்க்கப்படுபவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த ஆத்மஸ்வரூபம் அத ஏவம் பகுதா பகவா விப்ரதிபன்னா யுக்தி வாக்கிய ததாபாச சமாஸ்ரயா சந்தா. இப்படி பகவா பல பேர்கள், விப்ரதிபன்னா ஹேவிங் டிஃபரண்ட் ஒப்பீனியன், பிரதிபத்தி அறிவு, விப்ரதிபத்தி விருத்த பிரதிபத்தி. பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா வரல. இவர் ஒரு மாதிரி நினைக்கிறார், அவர் ஒரு மாதிரி நினைக்கிறார். என்ன பண்றது? கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை இப்படி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வரணுமோ, அதுக்கு அதிகாரம் பண்ணும். ஏவம் இப்படி பாவகா பல பேர், விப்ரதிபன்னா என்ன பண்றார், யுக்தி வாக்கிய கதாபாச சமாஸ்ரயா சந்தா. அவனவன் தான் சொல்ற விஷயத்துக்கு ஒரு யுக்தியை சொல்றான், ஒரு வாக்கியத்தை சொல்றான். யாரும் சும்மா இல்ல, பாருங்க சார் ஆத்மா இப்படித்தான் இருக்குன்னு ஒரு யுக்தியை சொல்றான். ஏன் அவனுக்குன்னு ஒரு வேதத்துல ஒரு வாக்கியம் கிடைக்கிறது. அப்படி என்ன பண்றது, யுக்தி வாக்கிய யுக்தியாபாச வாக்கியாபாச சமாஸ்ரயா. யுக்தி வாக்கிய கதாபாசான்னு சட்டத்துக்கு என்ன, யுக்தியாபாசம் வாக்கியாபாசம். யுக்தி போல கால யுக்தி. இங்கேயோ சொன்ன வாக்கியத்தை அது இங்கே கோட் பண்றான். என்ன பண்றது, இப்படி இருக்கார்கள். ஏவம் இப்படி பாவா பல பேர், விப்ரதிபன்னா ஆப்போசிட் ஒப்பீனியன் வைத்துக் கொண்டு அவன் தன்னுடைய ஐடியா தான் சொல்லப்பட்டதுக்குன்னு அதுக்கு ஒரு யுக்தி, அதுக்கு ஒரு வேத வாக்கியம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தத்ர அவிசாரிய எத்திஞ்சித் பிரதிபத்தியமான, நிச்சயம் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில போனானேயானால் நிச்சயத்தா பிரதிஹன்யேதா, மோட்சம் வராம போயிடலாமே.
சரியான ஒரு வழியை நாங்க பின்பற்றலை என்றால் இவ்வளவு தூரம் வாழ்நாள் முழுக்க இருந்து வேஸ்டா போயிடலாமே. அவனுக்குன்னா கிடைக்காத அரிதான ஒரு மாநில பிறவி உங்களுக்கு கிடைச்சது. மனுஷாளுக்கு இது ஒரு பெரிய வரம். வேற எந்த பிறவியிலையும் நடக்காத விஷயம் இதுலத்தான் நடக்கும். ஏன்னா மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்தையா. மாநில பிறவி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருக்கிறது அதை வேஸ்ட் பண்ணலாமா? தப்பிதமா ஆயிடப்படாது. அதனால்தான் எத்திஞ்சித் பிரதிபத்தியமான ஏதோ ஒரு வழியில போறவன் நித்ரேயதா பிரதிஹன்யேதா மோட்சத்திலிருந்து இறங்கி வந்துடலாம், போயிடலாம். அனர்த்தஞ்ச அட மோட்சம் கிடைக்கல போனா போட்டேன் சார், நரக்கம் வந்து சேர்ந்துடும். தப்பான வழியில போனேனால் அனர்த்தம் வந்துடும். அனர்த்தஞ்ச இயாது இயாதுன கத்தேது. என்ன நல்லது பண்ணாத போல சும்மா இருக்க மாட்டேல. மனுஷன் அவன் நல்லது பண்ணிட்டு இருக்கணும். நல்லது பண்ணலைன்னா என்ன பண்ணுவான்? அந்த சமயத்துல ஏதோ ஒன்று அவன் சும்மா இருக்க முடியாது. நகி கஷ்டி கணமதி ஜாது திஷ்டதி அகர்மகிறது. ஒரு செயலும் பண்ணாமல் ஒரு கணமும் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. ஆகையால் என்ன பண்றது? எப்பொழுதும் ஏதோ ஒன்று வழியே இருவன். அவள் யாரும் என்ன நல்லது பண்ணலைன்னா கெட்டதை போறான், கெட்டதை போனா துன்பத்தை அடையணும். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் போடும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரியம் வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமி அர்ஹசி. பகவத்கீதையில சொல்லியிருக்காரோ இல்லையா? ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம், சாஸ்திரம் எப்படி சொல்றது என்று அறிந்து நீங்க பண்ணணும். ஆகையால் என்ன பண்ணணும்? தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசா உபன்யாச முகேன, பிரம்ம ஜிக்ஞாசையை சொல்வது என்கக்கூடியதான வழியாக வேதாந்த வாக்கிய மீமாம்சா. நம்ம இது மேல என்ன பண்ண போறோம்? வேதாந்த வாக்கியங்களை விசாரிக்க போறோம். மீமாம்சா விசாரா வேதாந்த வாக்கிய மீமாம்சா. உபனிஷத்துல இருக்கக்கூடியதான வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அதை விசாரிக்க போறோம். எப்படி? தது அவிரோதி தர்க்க உபகரண. என்னமோ ஒரு வாக்கியத்தை வச்சு 10 தடவை படிக்கிறது இல்லை சார். அத தது அவிரோதி தர்க்க உபகரணா. அதுக்கு விரோதம் இல்லாதான ஐடியாஸ், விரோதம் இல்லாதான யுக்திகளை உபகரணமாக வைத்துக் கொண்டு. தர்க்கம்னா யுக்தி. ஏதோ வேதம் சொல்றது அப்படின்னு பஜன் பண்றா போல இல்ல. அது யோஜனை ஒவ்வொரு பதம் அக்கா பார்த்து என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு விசாரம் பண்ண போறோம். ததவிரோதி தர்க்க உபகரணா. இதெல்லாம் பண்றதுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த விசாரங்கள்லாம் சூத்திர பாஷையில விசாரம் பண்றதுல உங்களுக்கு என்ன லாபம் வர போறது? நிச்சயத பிரயோஜனம், மோட்சம் எனக்கூடியதான பிரயோஜனம் கிடைப்பதற்காக. ஆகையால் இப்ப நம்ம பண்ண போறது பிரம்ம ஜிக்ஞாசா உபன்யாச முகேன, பிரம்ம விசாரத்தை சொல்லக்கூடியதான வழியாக வாயிலாக வேதாந்த வாக்கிய மீமாம்சா, உபனிஷத்துல இருக்கக்கூடியதான வாக்கியங்களை எடுத்துன்ற அதனுடைய விசாரம். தது அவிரோதி தர்க்கோபகரணா, அதுக்கு விரோதம் இல்லாதான தர்க்கத்தை கொண்டு யுக்திகளை கொண்டு நிச்சயத பிரயோஜனா, மோட்சம் எனக்கூடியதான பிரயோஜனத்தை அளிக்கக்கூடியதான அந்த விசாரம் பிரஸ்தூயதே ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி முதல் சூத்திரம் ஆச்சு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று முதல் சூத்திரம் முதல் அதிகரணம் ஆச்சு. இந்த சூத்திரம் 555 சூத்திரங்கள். அதுல சூத்திரம் என்னது? இது வரைக்கும் சூத்திரம்னு சொன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்க வேண்டாமா? அல்பாட்சரம் அசந்தித்தம் தாரவத் விஸ்வதோமுகம் அத்தோப மனவத்தியஞ்ச சூத்திரம் சூத்திரவிதோ இதோ அப்படின்னு. சூத்திரம்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கணும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இதை வந்து சுருக்க முடியாது. சுருக்கிறதுன்னா ஐடியா ஏதாவது போயிடும். அப்படி அல்பாட்சரம். இந்த அல்பாட்சரம்ங்கிறது வேதாந்த சூத்திரத்துல வரும்.
வியாக்கரணம் இந்திர வர்ண மிருத அப்படின்னு வரிசையா 3 லைன் 4 லைன் போகும் சூத்திரங்கள்லாம். மீமாம்சா சூத்திரங்களும் அப்படித்தான். ஆனா வேதாந்த சூத்திரங்கள் தான் ரொம்ப குடிக்கிறதுனால சின்னதாக ஒரு சூத்திரம், சின்னதான சூத்திரம். அசந்திக்தம், டவுட்டே இருக்காது. கரெக்டா சூத்திரக்காரர் இதை சொல்றாரா அது சொல்றாரான்னு சந்தேகம் இல்லாமல் இருக்க தீர்மானம் பண்ண. ஜட்ஜ்மெண்ட்லயே டவுட் இருந்ததுன்னா இது ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பூர்வபட்சம் சித்தாந்தம் 2 பேரும் சேர்த்து யுக்தியை சொல்லி அதுக்கப்புறம் கடைசியில இது இப்படி நடந்துக்கணும்னு சொல்லக்கூடியதான விஷயத்துல அதுக்கு மேல அப்பீல் சார் டவுட் சார் கான்ஸ்டிடியூஷன் டவுட்னு கேட்கல என்ன அர்த்தம் வராது. ஆயால் அசந்தித்தம் தாரவது இவ்வளவுதான். இந்த வாக்கியத்துல இந்த வேதாந்த வாக்கியத்தை இதான் எடுத்துக்கணும். அப்படி தாரவது விஸ்வதோமுகம் சூத்திரம் ஒன்னா இருக்கும். பூர்வபட்சியும் சூத்திரக்காரர் இப்படிதான் சொல்றான்னா, சித்தாந்தி இப்படிதான் சொல்றான்னா, விவகாரம் என்னென்ன அப்படி பல விதமாக ஒரு ரத்னத்தை பார்த்தேன்னா ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு அழகா இருக்க மாதிரி பல அர்த்தங்கள் தெரியும். ஆகையால் தாரவத் விஸ்வதோமுகம் அஸ்தோபமனவத் என்ற இதுல பட்டு இப்படிப்பட்டதான பலங்கள்லாம் இருக்காது. சோபாஷ்டரம் இருக்காது. சரியா? சில வேத மந்திரங்கள்லாம் இப்படி இருக்கும். அதுக்கு அனவத்யந்த இதுல ஏதாவது நடுவுல 2வது அர்த்தத்தை சொல்லக்கூடியதான கீழ்தரமான அர்த்தத்தை சொல்லக்கூடியதான பதம் ஒண்ணு இருக்கப்படாது. அப்படி அந்த சூத்திரத்துல எழுதின. இந்த சூத்திர லட்சணம் பரிபூர்ணமாக வரக்கூடியது வேதாந்த மீமாம்சா சூத்திரங்கள்ல தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். வாக்கிய லட்சணம் பார்த்தோம், சூத்திர லட்சணம் பார்த்தோம். ஸ்வபதானிச்ச வியாக்கியாயந்தே அப்படின்னு பாஷ்யக்காரர் சூத்திரம் மாதிரி சூத்திரானுகாரிலே சூத்திரம் மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதி அதுக்கப்புறம் அந்த வாக்கியத்தையே விஸ்தாரம் பண்ணி இப்படி அழகாக பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் தெளிவாக இருக்க. வெறும்ன சம்ஸ்கிருதம் சாதாரணமா படிச்சவாளுக்கும் புரியுதா போல பாஷ்யம் இருக்கு. ஆனா 100 தரம் 150 தரம் படிச்சாலும் அது இன்னும் விஷயம் இருக்கு. சமுத்திரத்துல எந்த அளவுக்கு மூழ்கினா அத்தனை நல்லா ரத்னம் கிடைக்கிறா போல இந்த புத்தகத்துல எத்தனை தரம் வாசிச்சாலும் அவ்வளவு சக்தியான தீர்க்கதான விஷயங்கள் கிடைக்கும். அப்படி அற்புதமா இந்த புத்தகத்தை பண்ணிருக்க. அதுல முதல் அதிகரணம் முதல் சூத்திரம் ஆச்சு. பிரம்ம விசாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மம்னா என்னது சார் இது பாட்டு விசாரம் பண்ணுங்கிறேன். பிரம்மம்னா என்னது, அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்க வேண்டாமா? லட்சணம் என்னது அப்படின்னு சொன்னா அந்த லட்சணத்துல ஜன்மாத்யத்யதா அப்படின்னு சொல்லப்போற. இது அடுத்த சூத்திரம். வேத பிராமாண்யத்தை ஒத்துக்கொண்டவன் ஆஸ்திகன், வேத பிராமாண்யத்தை ஒத்துக்கொள்ளாதவன் நாஸ்திகன். அதுல சில பேர் என்ன சொன்னா பகவான் ஒத்துண்டா ஆஸ்திகன், பகவான் ஒத்துக்கலைன்னா நாஸ்திகன்னு அபிப்பிராயப்படுறான். அது அப்படி சொல்லப்படாது. ஏன்னா வேதத்தை ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துக்காதவாள் கூட இருக்கா. மீமாம்சகன் ஈஸ்வரனை ஒத்துக்கல, பிராச்சீன மீமாம்சகன். ஆனா வார்த்திகக்காரர் வித்யாக நாஸ்திக்ய நிராகரிஷ்டோ வாக்கியம் வாக்கியகிருதத்ரயுக்த்யா திருடத்வவேதத்விஷயாவபோதா பிரயந்தி வேதாந்த நிஷேவனேன அப்படின்னு குமர்ல பட்டார். பாஷ்யக்காரர் சூத்திரக்காரர் ஒன்றும் ஈஸ்வரனை பத்தி பேசவே இல்லை. 12 அத்தியாயம் 1000 அதிகரணம் எத்தனையோ சூத்திரங்கள், ஒரு சூத்திரம் ஈஸ்வரனை பத்தி பேசல. சார் கர்மாவை பண்ண இந்த கர்மா இப்படி அந்த கர்மா அப்படியே முடிச்சுட்டார். பலதாத்தாவத்தை ஈஸ்வர பேசலையே, அவர் அதுக்கு தீர்வு இஷ்டம் இல்லை, பேசல. பாஷ்யக்காரர் சூத்திரத்துல சொல்லல, தானும் சொல்லல. இப்ப என்ன, ஆனா ஈஸ்வரன் இருக்காரா இல்லையாங்கிற விஷயத்தை வேதாந்தத்தை வாசல அவ புடிச்சுப்பா. அப்படின்னு மீமாம்சையில ஈஸ்வரனை பத்தி பேசல. ஒரு பக்கம் நவீன மீமாம்சக்காரன் ஒருத்தருக்கா, அது அப்படி இருக்கட்டும். பாட்ட தீபிக்காத கிரந்தங்கள்ல ஈஸ்வரம்னு ஆரம்பிச்ச ஈஸ்வர நமஸ்காரத்தை தான் பண்ணியிருக்கா, இருக்கட்டும். பிராச்சீன மீமாம்சக்காரன் ஒத்துக்கிறது. சாங்கிய மதத்துல ஈஸ்வர தத்துவமே கிடையாது. 24 தத்துவம் மூல பிரகிருதி அபிர்மஹத்யா பிரகிருதி விகிருதயஸ்தா ஷோடசகஸ்ய விகாரோ ந பிரகிருதி ந விகிருதி புருஷா அப்படின்னு
25 தத்துவங்களை ஒத்துட்டு இருக்காரு. ஆனா ஈஸ்வரனை ஒத்துக்கல. இவாள நாஸ்திகாள் இல்ல, ஆஸ்திகாள். மீமாம்சகனும் ஆஸ்திகன் தான், சாங்கியனும் ஆஸ்திகன் தான், ஆனா ஈஸ்வரன் ஒத்துக்கல. ஏன் ஈஸ்வரன் ஒத்துண்டாதான் ஆஸ்திகன்கிற ஒரு நிர்பந்தம் இல்லை. வேதத்து பிரமாணம், வேதம் பிரமாணம் ஒத்துண்டா ஆஸ்திகா. அஸ்தி வேதத்திய பிரமாணம் இது ஆஸ்திகா. அதனால ஈஸ்வரா அஸ்திங்கிற அபிப்பிராயம் இல்லை. அஸ்தி சேவோபலப்தியான்னு சொல்றது ஆத்மாவை பத்தி சொல்றது உபனிஷத். அதான் பிரம்மம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி ஆஸ்திக நாஸ்திக வேதம், 6 நாஸ்திக தர்சனங்கள், 4 பௌத்த யோகாச்சாரன், மாத்தியமிகன், சூன்யவாதி, இப்படி சௌத்ராந்திகன், வைபாட்டிகன். ஜெயினாள் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணுதான். ஜெயினாள்ல ஸ்வேதாம்பராள், திகம்பராள் 2 பேர். 2 பேரும் சேர்ந்து ஒரே ஜெயின மதம், நாஸ்திக மதம், லோகாயுத்திக மதம். இப்படி 6 நாஸ்திக தர்சனங்கள். வேத பிரமாணத்தை ஒத்துக்கொள்ளாத பேர் 6 பேர். ஆனா மோட்சத்துக்கு வழி சொல்றேன்னு வந்தவா. தர்சனம்னா மோட்சத்தை காட்டுறோம். ஆஸ்திக பிரமாணம் 6: நியாய மதம், வைசேஷிக மதம், சாங்கிய மதம், யோக மதம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இப்படி இந்த ஆஸ்திக தர்சனங்கள் 6. இந்த ஆஸ்திக நாஸ்திக தர்சனங்கள் 12 இருக்க. இந்த 12 உயர்ந்ததான ஒரு மதம் அத்வைத மதம். இந்த வேதாந்த மதம் தான். அத்வைதத்துக்கு விரோதமே இல்லையே. எதையும் பேசுவோம், எல்லாத்துக்கும் விரோதம். ஈஸ்வரன் இருக்காருன்னு அர்த்தம். தனியா இல்லையே, தனியா இல்ல. ஒரே சூரியன் தான் இருக்க. 1000 கனபாத்திரங்கள்ல பிரதிநிக்கிறார். ஒவ்வொரு சூரியனும் வேற ஒண்ணா. நீங்க கண்ணாடிக்கு முன்னால் நின்று, கண்ணாடிக்குள்ள உங்க மாதிரியே ஒரு இருந்திருக்க. அதான் சொல்றேனே, உண்மையாக ஒண்ணுதான் இருக்க, காணப்படுவது பல. உண்மையானது ஒண்ணு. அத்வைத்தம்னா என்ன? இருக்கிறது ஒண்ணு, அது பலவாக காணப்படுது. அதே போல ஈஸ்வரனும் இருக்க, பல ஜீவானும் இருக்க. இவெல்லாம் கடைசியில விசாரம் பண்ணும் பொழுது உபாதிகள்லாம் போயிட்டு கடைசியில இருக்கிறது ஒண்ணுதான். மனுஷன் ஒருத்தர் தான். 4 கண்ணாடியில போய் பார்த்தோம்னா 4 விதமா தோன்ற. கண்ணாடியை எடுத்துட்டோம்னா இருக்கிறது ஒருத்தர் தான். அப்படிங்கிற ஒரு தத்துவம். இப்படி இந்த 12 தர்சனங்களில் முதல் உயர்ந்ததான தர்சனம் அத்வைத தர்சனம். மற்ற தர்சனங்கள்லாம் அதுக்கு படிகட்டா இருக்கு. ஞாபகத்துங்களா? அதை நம்ம கண்டனம் பண்றோம்னு வேண்டாம்னு சொல்லல. ஒவ்வொரு பிறவியிலையும் இதெல்லாம் தாண்டி தாண்டி பல புண்ணியங்கள் பண்ணி இந்த பிறவியில அத்வைதத்துக்கு வந்திருக்கான். இங்க வரணுமையானால் பிராச்சீனமாக பல பிறவிகள்ல இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சர்வ தர்சன சங்கிரகம்ங்கிற கிரந்தத்துல வித்யாரண்யர் தீர்மானம் பண்ணியிருக்க. அதே போலயே எல்லா தர்சனங்கள்ட்ட மிக சிறந்ததான ஒரு தர்சனம் இதுதான். இந்த தர்சனம் தான், இதுதான் மோட்சத்தை நிச்சயமா கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத ஐயண்ணா தீட்சிதர்ங்கிறவர் அவர் நியாய சித்தாந்தத்துல இதை தீர்மானம் பண்ணியிருக்க. மதுசூதன சரஸ்வதியும் அவருடைய ஆத்ம தத்துவ விவேகம் இவைகள்லாம் கண்டனம் பண்ணி சொல்லக்கூடியதான கிரந்தத்துல வாதனையே ஜெயஸ்ரீ அப்படிங்கிற விசேஷமா இருக்க. அப்படி உயர்ந்ததான வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துல பகவத் அனுகிரகத்தினால, ஆச்சாரியாளுடைய ஒரு அனுகிரகத்தினால இன்னைக்கு நாம் குரு அனுகிரகத்துல முதல் சூத்திரத்தை முடிச்சோம். 2வது சூத்திரம் ஜன்மாத்தியசேகாங்கிறது 2வது அதிகரணம். இத தீபாவளியை விசேஷமாக கொண்டாடி, தீபாவளிக்கு அடுத்த நாள் இல்லாம செவ்வாய்க்கிழமை தீபாவளி, புதன்கிழமையில வியாழக்கிழமை காலமே மேல் பாகத்தை பார்ப்போம். தீபாவளின்னு சொன்னாலே தீபங்களுடைய வரிசைன்னு அர்த்தம். தீபமானது வரிசையா வச்சா ஞானம் உண்டாகும். ஞானம் தான் ரொம்ப வேண்டியது மனுஷியாளுக்கு. அந்த ஞானத்தை சூச்சகமாக அந்த தீபாவளி நரகன கொண்டாராம். நரான் மனுஷியான் காயதி ஹிம்சதி நரக அஜ்ஞானம். நரகாசுரன்னு வேற யாரும் இல்ல, அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை, இருட்டை போக்கடிக்கிறதுக்கு வேண்டியது தீபம். நம்ம வாழ்க்கையில அந்த ஞான தீபம் ஒழிக்கட்டும், பகவத் அனுகிரகம் கிடைக்கட்டும். குரு அனுகிரகத்தினால் நம்ம க்ஷேமத்தை அடைவோம்னு பிரார்த்தித்து எல்லோரும் காலமே சூரியோதயத்துக்கு முன்னால கங்கா ஸ்நானம் பண்ணணும். என்ன தேய்ச்சுண்டு நான் தேய்ச்சிக்கலாமா, தேய்ச்சிக்க இந்த கதையெல்லாம் வேண்டாம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சுண்டு சூரியோதயத்துக்கு முன்னால ஸ்நானம் பண்ணி, கங்கா ஸ்நானம் பண்ணி
கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி காலமே சூரியோதயத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு விட்டு அன்னைக்கு நம்ம ஏதோ ஸ்வீட் இட்டு சாப்பிட்டு சூரியோதயத்துக்கு முன்னால ஏமாச்சுக்கோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் 11 மணி அதுக்கப்புறம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. சூரியோதயம் அனுப்புறோம் 11 மணிக்கு யாரு தர்ப்பணத்துக்கு அதிகாரிகளோ அவ தர்ப்பணங்களை முடிச்சு விட்டு, ஏன்னா அதுவும் முக்கியமான கர்மா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாம். அப்புறம் குழந்தைகள் பட்டாசு வெடிக்கணும் நாம ஒன்றும் சொல்லலை. பண்ண வேண்டியது கங்கா ஸ்நானம் பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும். வீட்டுக்கு சாப்பிட்றதா இருந்தா சூரியோதயத்துக்கு முன்னால பண்ணணும். ஏன்னா சூரியோதயத்துக்கு முன்னாள் கணக்கு. அதனால அன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு வரதுனால தர்ப்பணமும் அன்னைக்கு தான். இது விவகாரம். பகவான் அனுகிரகத்தையும் பித்ருதேவனை அனுகிரகத்தையும் மேல நம்ம வியாழக்கிழமை மேல் பாகத்தை சந்திப்போம். சரி.